எண்ணெய் ஊற்றிட்டோம், கடுகு போடுறோம். இன்னைக்கு ஹோட்டலில் செய்கிற மாதிரி தால் ஃப்ரை. வெங்காயம், கருவேப்பிலை கொஞ்சம் வெந்துக்கட்டும். எல்லா வெங்காயம் போடும். மஞ்சள் பொடி 1 ஸ்பூனு. வெங்காயம் நல்லா வெந்துச்சு, கோல்டு பாதியாக. மிளகா பொடி தான் போடணும், போட்டால் தான் இனிக்காது. தக்காளி நிறையா போடுவாங்க. தக்காளி போடுறோம். தக்காளி நல்லா வெந்தா பிறகு உப்பு போட்டுட்டு பருப்பு வெந்துருச்சு. விசில் 3 விசில் போட்டு வச்சுருக்கேன். கடலப்பருப்பு 100, துவரம்பருப்பு 100 போட்டு வச்சுருக்கேன். ஹோட்டல் ஸ்டைலில் தால் ஃப்ரை எனக்கு செய்கிறது. நல்லா வெந்துடுச்சு வெங்காயம் தக்காளி. இதில் மிளகா பொடி நிறையா போட்டால் தான், இல்லைனா சப்பாத்திக்கு இனிப்பாக இருக்கும். பருப்பு போடுறோம்ல, கடலப்பருப்பு, அது ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோம். உங்களுக்கு வேணா குறைச்சிக்கோங்க. எங்களுக்கு இப்படி தான் காரம் இருக்கணும். இன்னும் கூட தக்காளி போடணுன்னா போட்டுக்கலாம். நல்லா தக்காளி மசியணும். மசிஞ்சு அதில் பருப்பு வெந்து வச்சுருக்கோம். கடலப்பருப்பு முழுசாக இருக்கும், துவரம்பருப்பு நசுங்கி இருக்கும். 3 விசில் போட்டு வச்சுருக்கிறனால அதை ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு இதில் பச்சை மிளகா வெட்டி போட்டுக்கலாம். மல்லியில போட்டுட்டு இறக்க வேண்டியதான். இது சப்பாத்திக்கு தால் ஃப்ரை. இது ஹோட்டலில் வந்து எங்கள் வீட்டுக்காரர் தான் சொல்லுவாங்க, அப்போல்லாம் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றது. நமக்கு தெரியாது ஹோட்டல் பற்றி. இந்த ஐட்டம்லாம் அவங்க தான் ஒன்று ஒன்றா சொல்லித்தரோம், இப்படி செய்யணும் அப்படி செய்யணும். நார்த் இந்தியன் டிஷ். இதுக்கு வேணால் இன்னும் லெமனும் புழிஞ்சுக்குவாங்க. மல்லி எல்லாம் போட்டாச்சு. இப்போ பச்சை மிளகா வெட்டினது